ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன செடியெல்லாம் முன்னாடி பரத்தி வச்சு கடை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாங்க, நம்முடைய உறவுகள் நமக்கு எப்போதும் அனுப்பி தந்துகிட்டே இருப்பாங்க. தினமும் ஸ்கூல் வீட்டு வந்தால் வீட்டு வாசலில் கொரியர் இருக்குங்க. அப்படி தாங்க இன்றைக்கும் கொரியர் வந்திருக்கு. இதை அனுப்புனது யார், என்னென்ன நமக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், இவங்களுக்கு வர்ற செடிகளை நம்ம ஏன் பார்க்கணும், இது ஒரு வீடியோவா அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தோணலாங்க. எனக்கு இந்த மாதிரி அனுப்பி தரது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பயன் இருக்குதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ரேர் வெரைட்டிஸ் நிறைய செடிகள் வந்திருக்கு அப்படின்னா அந்த செடிகள் எல்லாமே நான் விலைக்கு வாங்கினது கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய உறவு எனக்கு அனுப்பி தந்ததை நான் வளர்த்து தான் எல்லாருக்குமே போன தடவை அந்த ஒரு ஜெயிண்ட் லில்லி ஒயிட் கலர் கூட நம்ம கிழங்கு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி கிழங்குகள் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே கிழங்குகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அதை நான் என்னங்க பண்ண போகிறேன், என்னுடைய உறவுகள் 23,000 பேருக்கும் கொடுக்கறத தவிர இன்னும் அது 25,000 30,000 50,000 1 lakh மாறுனா கூட எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ கொடுக்கறத விட அதிகமாக எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய உறவுகள் இதெல்லாம் நான் கேட்டு தரலைங்க. நான் வீடியோவில் என் வீட்டில் டேபிள் ரோஸ் ஒரு 10 கலர் இருக்குது. ஆனால் எல்லோ கலரே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லோ. ஆனால் அந்த எல்லோ இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை வருத்தப்பட்டு சொன்னேன். அதே மாதிரி இந்த சம்மங்கி கிழங்கும் எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய இடத்துல கேட்கப்போ காஸ்ட்லியாக சொன்னாங்க. கொரியருக்கும் இதுக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் நமக்கு சம்மங்கி கிழங்குகளும் அனுப்பி தர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேட்காததும் ஒரு சிலது அனுப்பி தராங்க. அப்படி தான் இன்றைக்கி இந்த வந்த கொரியரை அனுப்பி தந்தது யார் அப்படின்னா ராதா முரளிதரன் அப்படிங்கிற சிஸ்டர் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்கங்க. அவங்க அனுப்புகிறப்ப கூட நம்மக்கிட்ட சொல்லலை, அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. உங்களுக்கு சஸ்பென்ஸ் நிறைய காத்திருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே தான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். அதாவது சாதாரணமாகவே நமக்கு நிறைய பேர் கொடுக்கும்போது இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பீஸ் அனுப்பி தந்து அதையே நம்ம ஃபுல் தொட்டியும் வளர்த்து அதுலேயுமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ரொம்ப பத்திரமா எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது தளிர் வர 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 அதை கட் பண்ணி 2-3 இடத்துல வச்சு அதே தொட்டியில் நிறைய இடத்துல வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் தளிர் வரவும் திருப்பி வைப்பேன். இப்படியே நான் வைக்கிறதுனால ஒரு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டி நிறைஞ்சு வழிஞ்சிடுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரே ஒரு கன்று தான் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரே ஒரு குச்சி கொடுத்து அவங்கக்கிட்ட அவ்வளோதான் இருக்கும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் சிஸ்டரோட மனசு இதில் தெரியுதுங்க. ரொம்ப தாராளமாக ரொம்ப 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 தாராளமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எல்லோ கலர் மொட்டுக்களோடையே நமக்கு இந்த டேபிள் ரோஸு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதுலேயே இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த டேபிள் ரோஸ்ன்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம், ஆனால் நீங்கள்லாம் ஏதோ ஒரு பேர் சொல்கிறீங்க. இதுவும் எல்லோ கலராக, இதுவும் எல்லோ கலராங்க. ரெண்டையுமே பாருங்களேன், நல்லா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் எல்லோ கலர் வேணும்னு ஆசைப்பட்ட உடனே பாருங்கள் 2 செடிகள் அனுப்பி விட்டாங்க. அது எவ்வளோ காணும், ஒரு தொட்டி ஃபுல்லாக இதை வச்சேன்னா இன்னொரு 10 நாளையிலலாம் இவங்க பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இந்த முள்ளிலேயே பூக்கும் தெரியுமா, ஒரு ரோஸா எப்போதும் பூத்துக்கிட்டே இருக்கும். காட்டு ரோஜாவை ஏதோ சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பூக்களோடையே கொடுத்துருவேன். எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, அது எல்லோவும் ரெட்டும் வீட்டில் நிறைய இருந்தால் பிடிக்கும்னு சொன்னேங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ரெட் இருந்திருக்கும் போல். ஸோ அதையும் நமக்கு கட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், சம்மங்கி கிழங்கு அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். தாராளமாக கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் அனுப்பி தந்த ராதா முரளிதரன் சிஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நான் இப்போ உடனே போய் இதை நட்டுருவேன். அது மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து வந்திருக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக என்னமோ இப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க பிடுங்கி கொடுத்த மாதிரி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய பேக்கிங். உண்மையாகவே நான் இந்த பேக்கிங்கை பிரிக்கிறதுக்கு எனக்கு பொறுமையே இல்லை. ஆனால் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அவ்வளவு கவராக போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துதலையும் சொல்லிடுங்க. இந்த மாதிரி உறவுகள் கிடைக்க உண்மையாகவே நான் கொடுத்து வச்சுருக்கேங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.